கனடாவின் மனிடோபா மாகாணத்தில் பணிபுரியும் 2700 வெளிநாட்டு ஊழியர்களின் பணி அனுமதி 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் திகதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை மனிடோபா நாடாளுமன்ற உறுப்பினர் டெர்ரி டுஹிட் மற்றும் கெவின் லாமராக்ஸ் ஆகியோர் வெளியிட்டனர். இந்த வெளிநாட்டு ஊழியர்கள் மனிடோபாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர்கள் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் தங்களின் விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்படும் வரை வெளியேற்றப்படக்கூடாது என்றும் லாமராக்ஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில மாதங்களாக தங்கள் பணி அனுமதி முடிவடைவதைக் கண்டு அச்சமடைந்திருந்த ஊழியர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தனர். அவர்களின் தொடர் கோரிக்கைகள் மற்றும் மனிடோபா குடிவரவுத்துறை அமைச்சர் மலாயா மார்செலினோவின் முயற்சிகளின் பயனாக இந்த நீட்டிப்பு கிடைத்துள்ளது. கனடாவின் மத்திய அரசு சமீப காலமாக குடியேற்ற விதிகளை கடுமையாக்கி வரும் நிலையில் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான சிறப்பு விலக்கு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டுகிட் குறிப்பிட்டுள்ளார். மாகாணத்தின் விண்ணப்ப நிலுவைகளை சரி செய்வதற்காக இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மனிடோபா மாகாணத்திற்கான குடிவரவு ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதால் இன்னும் பல சிக்கல்கள் நீடிப்பதாக வணிக குழுக்கள் கவலை தெரிவிக்கின்றன. 2023ஆம் ஆண்டு 9600 இருந்த ஒதுக்கீடு 2025இல் 6239 குறைந்துள்ளது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.